வணக்கம் உறவுகளே, யாசி டி தமிழ் சேனலில் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இப்பொழுது யூடியூப் வீடியோவுக்கு சிறந்த தம்ப்நெயில் எப்படி உருவாக்குவது என்பதை பற்றி தான். தம்ப்நெயில் நல்லா இருந்தால்தான் யாரும் உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணுவாங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. தம்ப்நெயில்னா என்ன? தம்ப்நெயில்ங்கிறது உங்களுடைய வீடியோவின் முக மாதிரி. வியூவர் யாராவது யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணும்போது முதல்ல கண்ணில் படுவது தம்ப்நெயில் தான். அதனால தான் கண்ணை கவரும் மற்றும் வீடியோவின் உள்ளடக்கத்தை சொல்வது போல் ஒரு தம்ப்நெயில் நம்ம வைக்கணும். தம்ப்நெயிலோட சைஸ் மற்றும் ஃபார்மேட் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் தம்ப்நெயில் சைஸ் 1280 × 720 பிக்சல்ஸில் இருக்கணும். ஃபார்மெட் ஜேபியாவது இருக்கணும், இல்லை பிஎன்ஜி அந்த மாதிரி ஃபைல் சைஸ் 2 MBக்கு கீழே இருக்கணும். இவையெல்லாம் ரொம்ப முக்கியமானது நமக்கு. சரி, தம்ப்நெயில் அப்படின்னா எங்கெல்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் உருவாக்குறதுக்குன்னு பல ஆப்புகள் இருக்குது. ஆனால் அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா கேன்வா, பிக்சல் ஆப், பிக்ஸ்ஆர்ட், ஸ்னாப்சீட். இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியான தம்ப்நெயில் உருவாக்கத்தை நம்மளால் செய்ய முடியும். கேன்வாவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குன்ட்டே 10,000 டெம்ப்ளேட் இருக்குது. அதில் உங்கள் வீடியோவுக்கு எந்த டெம்ப்ளேட்டு தம்ப்நெயிலாக வச்சா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். அதில் தம்ப்நெயில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா போல்டாக இருக்கணும். அந்த எழுத்து நீங்கள் என்ன இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கீங்கிறது உங்களோட தம்ப்நெயிலை பார்த்தே வியூவர்ஸ் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வீடியோவை நம்ம இந்த தம்ப்நெயில் மூலமாக எடுத்தோன்னா நமக்கு பயனுள்ள தகவல்கள் இது உள்ள அதிகமாக இருக்குங்கிறத வியூவர்ஸ் நம்பணும். அந்த மாதிரி அட்ராக்ஷனாக இருக்கணும் நம்மளுடைய தம்ப்நெயில். இனிமேல் உங்கள் யூடியூப் வீடியோவுக்கு ஒரு அருமையான தம்ப்நெயில் உருவாக்க ரெடி. உங்களுக்கான இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்க. யாசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காமல். அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டைட்டில் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் எப்படி ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான். சீக்கிரமாகவே பார்க்கலாம் உறவுகளே. நன்றி.